வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இட்லி சட்டி மாதிரியே இருக்குல்ல, இது ஏதோ வந்து ஸ்நாக் செய்ய போகிறாங்களாம். ஸ்நாக் பேர் வந்து PuiFai. ஸோ நம்ம ஊர் இட்லி சட்டி மாதிரியே தான் இருக்குது. இது பாருங்கள், மூடி இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி மூடி வச்சோன்னா நம்ம ஊர் ஆயா கடை இட்லி சட்டி மாதிரியே தான் இருக்குது. மொத்தம் 3 ட்ரே, 1 2 3 ட்ரே இருக்குது, 3 அடுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கப்பு அடுக்கி வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே தான் அந்த மாவு ஊற்றுவாங்க போல். என்ன மாவு எப்படி ஊற்றுறாங்கங்கிறத பார்க்கலாம். and then put water. ஸோ இதுதான் அந்த PuiFai சமைக்கிறதுக்கான பவுடர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முட்டை. இப்போ வந்து நம்ம டாக் என்ன பண்ணுதுன்னா QC செக்கிங் பண்ணுது. QC எல்லாம் கரெக்டாக இருக்கா, சாப்பாடு ரெடி பண்ணலாமான்னு QC குக்கிங் ரெடி பண்ணுது. QC பார்க்குது. செம்மாய் இது என்ன, முட்டை, அந்த பவுட்ரு, தண்ணி 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க. தண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டியதான். ஸோ மாவு இப்போ ரெடி. அடுத்து நம்ம இப்போ அந்த இட்லி சட்டியில் ஊற்றி வைக்க வேண்டியதான். ஸோ நவ் வி ஹாவ் டு ஆட் ஃபுட் கலர். லைட்டாக கலர் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் பனானா மக்களே. இந்த ஃப்ரைட் பனானா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த கேக் மேலே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கப்பில் ஊற்ற வேண்டியதான். ரெண்டு கப்பு. டாப்பிங் வித் பனானா, ஃப்ரைட் பனானா. ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம எடுத்து அதை வைக்க வேண்டியதான். PuiFai snack ready. Wow. ஓகே ஸோ PuiFai ரெடி மக்களே. நான் இப்போ இதை ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பீஸ் இப்படி எடுத்துக்கலாம். ஓ, நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் வந்து பேக்கரியில் முட்டை கேக் வச்சுருப்பாங்களா, எக் கேக், முட்டை கேக், அதே மாதிரி இருக்குது டேஸ்ட். நல்லா சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. பாருங்கள், உள்ள 3 கலர். ஸ்மெல்லும் எக் ஸ்மெல்லு தான் வருது. செம்ம டேஸ்ட். ரொம்ப இனிப்பாலாம் இல்லை, நார்மலாக மீடியமாக இருக்குது இனிப்பு. வேறு லெவல். தாய்லாந்து ஸ்நாக் PuiFai.